ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி, கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி, ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் இது நாள் வரைக்கும் கும்பத்தில் இருந்தார். இப்போ மீனம் 29/3/2025 மீனம் சென்று சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவானை கண்டு எல்லோரும் பயப்படுறாங்க. இப்போ குரு பெயர்ச்சி நடக்குது, ஆனால் எந்த பயமும் இல்லை. குரு பேச்சுன்னா ஜனங்க குரு எனக்கு எத்தனாவது இடத்துக்கு வராருங்க, நல்லது செய்வாருங்களே, கெடுதல் பண்ண மாட்டாருன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு குரு பயிற்சியில் இருக்குது. ஆனால் சனி பயிற்சினால ரொம்ப பயம் இருக்குது. ஏதாவது நம்மளை இப்போ வம்பு தும்பளை மாட்ட விட்டுருவாரோ, கடன் காட்சி ஆக்கி விட்டுருவாரோ, கோர்ட்டு கேஸ்ன்னு வந்துடுமோ அப்படின்னு ரொம்ப பயப்படுறாங்க. இந்த சனி பயிற்சினாலே மக்கள் ரொம்ப பீதி அடைகிறது ரொம்ப அதிகமாக பார்க்குற தோணுது. இந்த சனி பகவான் பொறுத்த வரலையும் அவர் ஒரு நீதிமான். கரெக்டாக அவர் ஜட்ஜு மாதிரி. அவர் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவர் சரியாத அவனுக்கு மனசாட்சிப்படி எதை நல்லது செஞ்சால் நல்லது, கெடுதல் பண்ணால் கெடுதல் அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய வயதுக்கு ஏற்றாற்போல் பலன் கிடைக்கும். அதுதான் அங்கே முக்கியம். சனி பாதிச்சதுன்னு வச்சுங்க, ஒருத்தருக்கு வேலையில் பிரச்சனை இருக்கும். ஏன்னா சனி கர்மகாரகன், தொழில்காரகன், உத்தியோகக்காரகன். சனி நினைச்சமாக போயோ இல்லை சனி கெட்டு போயிருந்தாலும் அவங்களுடைய ஆயுசுக்கு ஒரு பங்கம் விளைவிக்க வாய்ப்புகள் இருக்குது. அல்லது வேலையில் தொழிலில் எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாமல் எந்த தொழில் பண்ணாலும் அவர் அப்படி தான் இருக்கார். அவர் எதுவுமே ஒன்றும் சரியாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த சனி முக்கியமான காரகன் இல்லையா, தொழில் காரகன். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நரம்பு பிரச்சனை, மன அழுத்தம் வந்துடும். ஒரு சிலருக்கு நீர், அதாவது உடம்புல கெட்ட நீர் சேர்ந்து அதுக்கு சம்மந்தமான சில பிரச்சனைகள் வர. இப்படி வயதுக்கு ஏற்றாற்போல் சின்ன வயசு 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு படிக்கிற பிள்ளைங்க சரியாக படிக்க மாட்டாங்க, மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. ஆனால் 2வது ரவுண்டு நடக்கக்கூடியவர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரச்சனையாகும். அதாவது ரொம்ப டென்ஷன் இருக்கும், டார்ச்சர் இருக்கும் 2வது ரவுண்டு. ஆனால் கடைசியில் பார்த்தா சக்ஸஸ் தான். அருமையான ஒரு பாதையை காட்டிட்டு போயிட்டாரியா, சூப்பராக நல்ல ஒரு அமைச்சிட்டு போயிட்டாரியா. வேலை இல்லாமல் இருந்தால் வேலை கிடச்சிச்சு, தொழில் இல்லாமல் இருந்தால் தொழில் உருவாக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த சனி பகவான் நல்லது செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த சனி பெயர்ச்சி சாதகமாக பாதகமாக என்பதை ஒவ்வொரு ராசியாக அமைய இருக்கிறது இல்லையா. ஒரு சில ராசிக்கு சாதகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு பாதகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு நியூட்ரலாக கூட இருக்கும் அப்படின்ற ஒரு நிலை. இது 30 விழுக்காடு தாங்க இந்த அதாவது பொது பலன் என்பது. மீதி 70% உங்களுடைய ஜாதக அடிப்படையில் தான் அது அமைத ஒழிய இது 30% தான். இதை 30% உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும், உங்கள் வாழ்க்கையை சீரழித்து போயிடுன்னு சொல்லிட முடியாதுங்க. அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பகவான் என்னென்ன பலன்களை தரப்போகிறார் என்பதை விரிவாக காணலாம் வாங்க. துலா ராசி அன்பர்களுக்கு வணக்கம். துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இந்த துலா ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கி. இந்த துலா ராசிக்கு சனி பெயர்ச்சி இந்த 2.5 ஆண்டு காலம் மீனத்தில் இருக்கும் சனி பகவான் நல்லது செய்வாரா, கெடுதல் செய்வாரா? அதாவது சாதகமாக சனி பெயர்ச்சி, பாதகமாக. இது நாள் வரைக்கும் சனி பகவான் கடந்த 2.5 ஆண்டு காலமாக கும்பத்தில் இருந்தார். கும்பம் என்பது உங்களுக்கு 5ஆம் இடம்.
சில நல்லதும் செஞ்சது, சில பாதகத்தையும் செஞ்சது. பூர்வீகத்தில் பிரச்சனை வந்தது, பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் பிரச்சனைகள் இருந்தது. பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் வந்தது. இப்படி சில நிகழ்வுகள் இருந்தன. இப்போது 6ஆம் இடம் சென்று விட்டார் சனி பகவான். சூப்பருங்க. அதாவது 3, 6, 11 ஆகிய இடங்களுக்கு சனி பகவான் ஒரு ராசிக்கு கோச்சார நிலைக்கு செல்லும் பொழுது, கோச்சார சனி பகவான் ஒரு ராசிக்கு 3, 6, 11 செல்லும் பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போது 5ஆம் இடங்கிறது விட 6ஆம் இடம் சூப்பரான இடங்க. 5ஆம் இடம் வந்து ஸ்தான பலம் கிடையாது, பட் இருந்தாலும் ரொம்ப அதாவது ரொம்ப கெடுக்கக்கூடிய இடம் வந்து 4, 7, 8, அப்புறம் 7 சனி நடக்கக்கூடிய அந்த 3, 12ஆம் இடம் ராசியில் இருக்கிறது 2ஆம் இடம் அப்படி சொல்லக்கூடிய இடம். ஆனால் 5ஆம் இடம் வந்து நல்ல பலனை சனி கொடுத்தாருன்னு சொல்ல முடியாது, நிறைய கெடுத்திருக்கிறார். இருந்தாலும் உங்களுக்கு இப்போ சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு, வெற்றி ஸ்தானத்தை வராரு. வெற்றி ஸ்தானம் அப்படின்னு சொன்னால் எதை தொட்டாலும் சக்ஸஸுங்க. வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க உங்களை மதிக்கவே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டிருந்தீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லோரும் உங்களை பார்த்து சலாம் அடிப்பாங்க. அந்த அளவுக்கு உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்க மட்டுமல்ல, உங்களுக்கு மேலே இடத்துல வேலை பார்க்குற அதிகாரிகள் கூட உங்களுக்கு கோஆப்ரேஷன் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்துருஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். அதாவது எதிரிகள் இருக்க மாட்டாங்க, அது இருந்தால் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, அவங்க தோற்றுருவாங்க அப்படின்ற ஒரு நிலை. 2வது, தேக ஆரோக்கியத்தில் இது நாள் வரைக்கும் பிரச்சனை இருந்தால் இப்போ எழுந்து நடமாட துவங்கலாம். இப்போ குடும்பத்தில் யாருக்கோ அப்பாவுக்கோ தாத்தாவுக்கோ உடம்பு சரியில்லை அப்படின்னா இப்போ அவங்க எழுந்து நடமாட துவங்குவார்கள் அப்படின்னு சொல்லலாம். ருணரோக சத்துருஸ்தானம், எதிரிகள் இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு கணக்கு. கடன் இருப்பவர்களுக்கு கடன் வந்து கட்டுக்குள் இருக்கும், இல்லை கடன் வந்து படிப்படியாக அணைஞ்சிச்சு, புதுசாக கடன் வாங்கிக்கலாம், சுப செலவுக்கு வச்சுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு இந்த 6ஆம் இடத்து சனி பகவான் வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறார். நீங்கள் வெற்றிக்கனியை பறிக்கக்கூடிய காலம் இந்த 2.5 ஆண்டு காலம். துலா ராசியில் பிறந்த அன்பர்கள், துலா லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் இது 100% பொருந்தும். அப்போது 6ஆம் இடம் அற்புதமான இடம். ஸ்தான பலம் பார்த்தோம். அப்போது ஸ்தான பலத்தில் அது நல்லது செய்வார் அப்படின்ற ஒரு கணக்கு. அப்போ 6ஆம் இடம்னா அப்போ தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானத்தில் நீங்கள் யாரும் எதிர்ப்பு இருக்க மாட்டாங்க, போட்டி இருக்க மாட்டாங்க தொழிலில். அப்போ நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் சிறப்பாக செல்லும், உத்தியோகம் சிறப்பாக செல்லும், நல்ல சம்பாத்தியம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதே சனி பகவான் பார்க்குற இடம் பாழ்னு சொல்லக்கூடிய நிலை. அப்போது சனி பகவான் 3ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்க்கிறார். அப்போ ரிஷபம் என்பது உங்களுக்கு எத்தனாவது இடம்னா 8ஆம் இடம். 8ஆம் இடத்தை சனி பார்க்குறான்னு சொன்னால் அப்போ ஏதோ ஒரு அசிங்கம் அவமானங்களை சந்திக்கக்கூடிய தருணம். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ 8ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு, அப்போ நம்ம ஜாக்கிரதையாக, அடுத்தவங்க வம்பு தும்புக்கு போகக்கூடாது, அடுத்தவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுன்னு போகக்கூடாது. ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு ஏதோ பிரச்சனை கொண்டாந்து விட்டுரும். அதனால் ஜாக்கிரதை. 8ஆம் இடம் என்பது அசிங்கத்தை தரக்கூடிய இடம். அதனால் மற்றவங்களுக்கு ஜாமீன் போடுறேன்னு சொல்லிட்டு போய் நின்றுட்டிங்கன்னா கட்சியில் அவன் கட்ட மாட்டான், நீங்கள் தான் கட்டணும். அதுபோல் மற்றவங்களுக்கு வக்காலத்து நண்பர்பா, ரொம்ப தெரிஞ்சவருப்பா, நண்பர்பா அப்படின்னு அவருக்காக நீங்கள் வழிமொழிஞ்சு போவீங்க. கட்சியில் பார்த்தா அவர் பண்ண பிரச்சனை உங்களுக்கு தெரியாது, அது கடைசியில் உங்களை போட்டு தாக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி சில பிரச்சனைகள் இருக்குது. எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது 12ஆம் இடத்தை பார்க்குறார். 12ஆம் இடம் என்பது அயன சயன போகம், அதாவது செலவினை குறிக்கக்கூடிய இடம்னு சொல்லணும். வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. அதே நேரத்தில் செலவுகள் ஏற்படும், அது அசுப செலவாகவும் இருக்கக்கூடிய நிலை. சுப செலவு இருக்கும், அசுப செலவு சனி பகவான் பார்த்தாருனால அசுப செலவு தானே. அசுப செலவுனா என்ன, மருத்துவ செலவு, இல்லை அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போட்டு கையெழுத்து போட்டு நீங்கள்
அவன் கட்டலைன்னா நீங்கள் தானே கட்டணும், அது அசுப செலவு தானே. இப்படி சில விஷயங்கள் நடக்கும். 12ஆம் இடத்தை சனி பார்க்கறது. அடுத்தது உங்களுக்கு 3ஆம் இடத்தை சனி பார்க்க போகிறார். 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானம். அப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தைரிய வீரியம் இயல்பாகவே உள்ள நபர் நீங்கள். இப்போ சனி பார்வையில் இருக்கிறதால ஏதோ ஆகிடுமோ, ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு டென்ஷன் ஏற்பீங்க. இளைய சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. இல்லை அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போய் நீங்கள் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று செலவு பண்ண வேண்டிய சூழல் ஏற்படும். பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக. 3ஆம் இடம் என்பது விளையாட்டுத் துறையினோட எடுத்துக்கலாம், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். அப்போது விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்கள கூட எச்சரிக்கையாக இருக்கணும். நல்லா விளையாடுவாங்க, இப்போ இந்த நேரம் பார்த்தா சரியாக அவங்களுக்கு கிளிக் ஆகாது, தோல்வியை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இது சனி பகவானுடைய ஸ்தான பலம், பார்வை பலத்தை நம்ம பார்த்தோம். இப்போ இதே 2.5 வருஷம் மற்ற கிரகங்கள் இருக்கு இல்லையா, குரு பகவான் 9ல் இருக்கார், பாக்கியமான சூழல். அப்போ இந்த ஓராண்டு பாக்கியமாக இருப்பீங்க. குரு பார்வை வேறு கோடி நன்மை. ராசியை குரு பார்க்குறார். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்துவீங்க. பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய காலம். அதே குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கல்வி மேம்பாடு அடையும். ராகு அங்கே உட்காந்துருக்கார், ராகு பேச்சில் ராகு வந்துட்டாராங்க. அப்போ இருந்தாலும் 5ல் இருந்தால் ராகு கெடுத்துருவார். கடந்த 2.5 வருஷமாக எப்படி சனி கெடுத்தாரோ அப்படி ராகு கெடுப்பார். இருந்தாலும் இந்த குரு பார்வை இருப்பதால் ராகு கெடுக்கக்கூடிய சூழல் இல்லை. இந்த ஓராண்டுக்கு குரு பார்வை இருப்பதால் ராகு நல்லதையே செய்வார். அப்போ பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், நல்லா படிப்பாங்க. அவங்களால கௌரவம், புகழ், அந்தஸ்து கிடைக்கும். சமூகத்தில் பேரு புகழ் உயரும். பூர்வீகத்தில் நல்லது நடக்கும். பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துகிட்டு போய் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லலாம். இது ஓராண்டு. அடுத்த ஆண்டு குரு மாறுவார். குரு மாறும் பொழுது உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வருவார். அப்போ பார்வை பலம். ஸோ மற்ற கிரகங்களுடைய சாதக நிலை இருக்கிறது. நம்ம சனி பகவானை தான் நம்ம கையில் எடுத்து பேசுகிறோம். சனி உங்களுக்கு பாதகமாக சாதகமான, கண்டிப்பாக சாதகமாக தான் இருக்குது. அப்போ துலா ராசியில் பிறந்த அன்பர்கள் சனி பகவான் சாதக நிலையில் இருப்பதால் சாதிக்கக்கூடிய நேரம், சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம், நீங்கள் ஒரு விஐபியாக மாறக்கூடிய ஒரு நேரம், கோடீஸ்வர யோகம், குபேர சம்பத்து, நல்ல ஒரு சமுதாயத்தில் ஒரு பொறுப்பு, ஒரு பதவி உயர்வு, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு காலம் என்று சொன்னால் மிகையாகாது. மொத்தத்தில் இந்த சனி பகவான் உங்களுக்கு பல சாதனைகளை செய்ய துணை நிற்பான் என்று சொன்னால் மிகையாகாது. வெற்றி கனிகளை பறிக்கப் போகிறீர்கள் இந்த 2.5 ஆண்டு காலமும். ஆதலால் நீங்கள் சனி பகவானை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம், நிச்சயமாக சாதிக்க போகிறீங்க. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.